ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா ஹெவன் ஆன் எர்த் தான். நோக்கம் புரிந்த வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, வல்லமையான வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ரொம்ப பரிதாபமானது மரணம் கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப பரிதாபமானது நோக்கமே இல்லாத வாழ்க்கை. நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் வச்சு பாருங்க, சரீரம் தன்னால ஆரோக்கியமாகும். அவரு நான் உன்னை உண்டாக்குன நோக்கம் என்ன என்று தேட, அதை புரிந்து கொண்டு அதுக்காக வாழணும்னு நினைச்சானா இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியமும் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற. வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல விஷயத்த நமக்கு ஆஃபர் பண்றாரு. எப்பவுமே ஆண்டவர் உங்களுக்கு ஆஃபர் போடுறாரு. தேவனுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் காட். நம்ம எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய நோக்கங்களையும் கனவுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையின் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டா பார்க்க ஆரம்பிப்போம். அது நமக்கு ரொம்ப பலனா இருக்க ஆரம்பிக்கும். பாருங்க, எந்த ஒரு மனிதன் தேவன் என்ன இந்த பூமிக்கு எதுக்காக வைத்திருக்கிறார், நான் ஏன் இங்க இருக்கிறேன், எனக்கு ஏன் எல்லாருக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏன் கல்வி இருக்குது, எனக்கு ஏன் அதிகாரங்கள் இருக்கிறது, என்கிட்ட ஏன் கொஞ்சம் பணம் இருக்குது, இல்லை என்கிட்ட ஏன் இடம் இருக்குது, இல்லை என்கிட்ட ஏன் செல்வாக்குகள் இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் எனக்கு கொடுக்கப்படுகிறது? பர்பஸ் பாருங்க. தேவனுடைய நோக்கங்களுக்காக செழிப்பது, தேவனுடைய நோக்கங்களுக்காக இந்த பூமியில வாழ ஆரம்பிப்பது, அது நாம் புரிந்து கொண்டு நம் சந்ததிக்கும் அதை நாம் விளக்க வேண்டும். அது மூலமா ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில வரணுங்கிறதான் தேவனுடைய ட்ரீமா இருக்குது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம் இப்படியாய் தேவனோடு இணைந்து இசைந்து, ஆண்டவரே என் மூலமாக உங்க பிரசன்ஸ், என் மூலமாக உங்களுடைய இது இந்த பூமியில நடக்கணும் அப்படிங்கிறத அவன் விரும்ப ஆரம்பிச்சானா, நான் சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய தொடுதல் இந்த பூமிக்குள்ளாக அது கடந்து வரும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் மூலமாக தான் அவர் இவ்வளோ காரியங்களை செய்ய முடியும். தேவனுடைய நோக்கங்களுக்காக அந்த பூமியில் வாழ்கிறதுங்கிறது, தேவ பக்தியான வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, இட்ஸ் ப்ராஃபிட். தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த பூமியில் வல்லமை உள்ள, பலனுள்ள வாழ்க்கையை எல்லாரும் அனுபவித்திராத விதங்களில் ரொம்ப உயர்தரமாக நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு உதவி செய்கிறது தான் எதுவாக இருக்குது? காட்லினஸ். எஸ்ஐ 51:1 பாருங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த கூட்டங்கள் இன்னும் நமக்கு இருக்கிற தரிசனங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றை பற்றி நாம் பேசுகிறோம். சில காரியங்கள் திருப்பி திருப்பி நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா அதே மாதிரி இல்லை, அது இன்னும் ரொம்ப வலுவாக உள்ள அது போகிற ஒரு காரியமாக இருக்குது. இந்த வசனம் எப்படின்னு சொல்லுதுன்னா, ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நான் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா ஹெவன் ஆன் எர்த் தான். இல்லைன்னா மீண்டும் ஏதேன் தான் அவருடைய திட்டம். ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். உண்மையா பாருங்க, 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர்
அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், ஏதேன்கிறது முடிஞ்சு போல, ஏதேன் திரும்பவும் வருது. அதான் பைபிள். ஏதேன் தோட்டம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க, இந்த ஆதாம் இப்படி பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயத்திற்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும். என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவது இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் புதுசாக்குறாரு, எல்லாத்தையும் மறுபடி கொண்டு வராரு அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் தான் பாருங்க. வனாந்திரம் போல் ஆனது திருப்பியும் எது மாதிரி ஆக முடியுதான், ஏதனை போல ஆக முடியுது அப்படிங்கிறது அங்கே சொல்லுது பாருங்க. கர்த்தரின் தோட்டம் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை வருது. அது போலவும் அவர் என்ன பண்ணுவாராம், ஆக்குவார் அப்படின்னு போட்டிருக்குது பாருங்க. அப்போ தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த பூமியில் மறுபடியும் ஹெவன் ஆன் எர்த்து தான் அவருடைய பிளானு. அதை அவர் செய்ய விரும்புகிறார். அவருடைய திட்டத்தில் அவர் என்றைக்குமே என்ன பண்ணல, மாறவே இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருடைய நோக்கத்திலேருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அவர் அதை செய்யும்படியாய் எப்போதும் இருக்கிறார். நம்ம எப்போவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய நோக்கங்களையும் கனவுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையின் மற்ற காரியங்களெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நமக்கு ரொம்ப பலனாக இருக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஏன்னா அதை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அப்படின்னு சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது இந்த பூமியில் ஒரு மனுஷன் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய நீதி, அவருடைய நீதி என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒருத்தன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவைன்னா ஒரு இதே கிடையாது. அவனுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்குது. இந்த பூமி ஏன் இருக்குது, நான் ஏன் இருக்கேன், மனிதர்கள் ஏன் அந்த பூமியில் இருக்காங்க, கடவுள் என்ன நோக்கத்தோடு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்தால என்ன நடக்க போகுது, நடந்தது நடப்பது எல்லாம் யாருக்கு தெரியும், எமக்கு தெரியுமா, தெரியும். அப்படி தெரிஞ்சு வாழ்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காரு. என்னன்னே தெரிலங்க, ஒன்றுமே புரியலைப்பா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன பண்ணல, கூப்பிடல. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்டில் இருக்கும்போது நம்முடைய பார்வை ஒரு மேலான பார்வையாக இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போதோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதோ, ஊழியம் செய்யும்போதோ, எந்த நிலையில் இருந்தால் கூட நமக்கு எப்போதும் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம், கடவுள் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம் வச்சு அவருக்கு சில காரியங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு, அதில் நான் இருக்கிறேன், அதில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி தான் இங்கே எல்லா காரியமும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பங்கு என்ன, நான் அதில் எந்த மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணும்படியாக என்ன தேவன் வைத்திருக்கிறார், எனக்காக அவர் வைத்திருக்கிற அந்த ஆயத்தங்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கையில் எல்லா காரியமும் ரொம்ப அழகாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். மக்கள் இன்றைக்கி இது தெரியாது பாருங்கள், மற்றவங்களுக்கு இது புரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் வந்திருக்கிற அவரை நம்புகிற நமக்கு இது நல்லா தெரியும் போது மீதி எல்லா காரியங்களும் ரொம்ப அற்புதமாக போக ஆரம்பிக்கும் பாருங்கள். ஏன்னா
நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த 7 மவுண்டன்ஸ் பேசும்போது இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். நாம் நன்மை செய்து ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? நன்மைகளை செய்யும்படியாக. நன்மைகளை செய்யும்படியான இந்த பூமியில் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய கனவு, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். இப்படி பெரிய இப்போ பாருங்களேன், இந்த திருநெல்வேலியை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, தூத்துக்குடியை குறித்து இருக்குது, நாகர்கோயிலை குறித்து இருக்குது, சுற்றியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களை குறித்து அவருக்கு திட்டங்கள் இருக்குது, அரசியல் காரியங்களை குறித்து இருக்கிறது, பொருளாதாரங்களை குறித்து அது இருக்கிறது, மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். இதில் அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், நோக்கம் புரிந்த வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, வல்லமையான வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபமானது மரணம் கிடையாது. வாழ்க்கையில் ரொம்ப பரிதாபமானது நோக்கமே இல்லாத வாழ்க்கை. த பர்பஸ் டிரைவன் லைஃப், நோக்கம் ஊந்தும் ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையை டிரைவ் பண்ணும்படியா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் நிறைவேற்றும்படி ஆசையாக என்ன பண்ணுறேன், தொடர்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையும் இது வரணும் உள்ள, இது என்ன அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்ன அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அவர் என்னை பிடித்திருக்கிறார். இது குறித்து ஒரு ஏக்கம், ஒரு ஆசை. அதனால தான் அதை வேதம் பல விதத்தில் இதை சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்லாம் சொல்லுது. ஏன்னா நிறைய பேர் வெறும் ரட்சிப்பு தான் கடவுளுடைய திட்டம்னு நினச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, சரி இந்த ரட்சிப்பை காத்துக்கிறதே இந்த பூலோக வாழ்க்கையில் ஒரு போராட்டம், எப்படியோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு இந்த பெற்ற ரட்சிப்பை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம பரலோகம் போயிடலாங்கிறதுல தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. பைபிள் அதை சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது, இல்லைப்பா உனக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு, என்னைக்கு இயேசு விசுவாசியோ அன்றைக்கி என்ன கிடச்சிருச்சு, உனக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு. அது நீ எந்த கிரியும் பண்ணலை, எல்லா கிரியும் அவர் பண்ணிட்டார். இப்போ என்னன்னா உன்னை ரட்சித்தாரே, அந்த நோக்கம் நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கையை நீ என்ன பண்ணணும், வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உன்னை அழைச்சிருக்கிறாரு. அதை நீ தேட, அதை நீ வாஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். பெஸ்ட், அதாவது வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல விஷயத்தை நமக்கு ஆஃபர் பண்ணுறாரு எப்போவுமே. ஆமென். எந்த சரவணா ஸ்டோரு, எந்த வேறு என்னெல்லாம் இருக்குது, பெஸ்ட் ஆஃபர் யாரெல்லாம் போடுவாங்க, சென்னை சில்க்கு, ரிலையன்ஸு, எல்லா ஆஃபர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஆஃபர் போடுறாரு. அல்லேலூயா. பயங்கரமான ஆஃபர். தாவீது பாருங்கள், கோலியாத்தை கொல்ல போகும்போது ஆஃபர் என்னன்னு கேட்டுக்கிறான். அவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ சொல்கிறாங்க, ஆஃபர்லாம் சொல்கிறாங்க, ராஜாவுடைய பொண்ணை உனக்கு என்ன பண்ணுவாங்க, கட்டி தருவாங்க, ராஜாவுக்கே மருமகன் சொல்லலாம், அப்புறம் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டிலாம் உனக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. சர்வ மானியம் உனக்கு என்ன பண்ணப்படும், வழங்கப்படும், அரசு வேலைகள் உனக்கு தரப்படும், கடனெல்லாம் ரத்து செய்யப்படும், வட்டி அரசாங்கத்துக்கு நீ என்ன கட்ட வேண்டியதில்லை, டேக்ஸே கட்ட வேண்டியதில்லை. என்ன மாதிரி ஆஃபர் பாருங்கள், பெரிய ஆஃபர். கோலியாத்தை கொல்றவனுக்கு இதெல்லாம் ஆஃபர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது அதை விட பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாரு. அவர் நான் உன்னை உண்டாக்குன நோக்கம் என்ன என்று தேட, அதை புரிந்து கொண்டு அதுக்காக வாழணும்னு நினச்சானா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவைகள் உங்களுக்கு கூட
கொடுக்கப்படும். யாரும் அனுபவித்திராத விதத்திலே நீங்கள் வாழ்வை மிக உயர்ந்த அளவிலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கைங்கிறது கரைஞ்சு போகிற வாழ்க்கை கிடையாது. கடவுளுக்காக கடவுளுடைய நோக்கங்களை நோக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்கிறது எதையோ இழந்து போகிறது கிடையாது. அதில் தான் நம்ம ஆட்கள் குழப்படி பண்ணிட்டாங்க. குழப்படி பண்ணதுனால நிறைய பேருக்கு தேவனுக்காக அப்படின்னு ஒன்றே ஒன்று கஷ்டமாக இருந்தது. முதல்ல எனக்காகவே வாழ முடியலையா, தேவனுக்காக என்ன, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாரமான காரியமாக ஆயிடுச்சு. ஆனால் அது அப்படி கிடையாது பாருங்கள். நீங்கள்லாம் தம்பி வாலிப வயசில் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறீங்க அப்படிங்காங்க. நிறைய பார்க்குற ஆட்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டுலாம் செய்யலைங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன கஷ்டப்பட்டே செய்யலைன்னு சொல்கிறாரு இவர் அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. இது அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து அப்படி கிடையாது. இயேசு வந்து ரொம்ப ஆசையாக சொன்னார், இதோ புத்தகச்சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நிறைவேற்றும்படியாக நான் வரேன், ஆசையாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அதனால் இயேசுக்கு பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா தந்தருளினாராம். அல்லேலூயா. தேவன் வந்து பாருங்கள், என்னை விருதா தேடுங்க, என்னை விருதாவாக இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதே இல்லை. நான் ரொம்ப யதார்த்தமான ஆண்டவர் அப்படிங்கிறாரு. ஐம் அ காட் ஆஃப் ப்ராக்டிக்கல். அல்லேலூயா. சும்மா கிடையாது பாருங்கள். நம்ம ஆட்கள் வந்து இந்த தேவ பக்தினாலே லாபம் இல்லாத காரியமாக ஆக்கி விட்டாங்க. ஆமாம், காட்லினஸ்னாலே அது வந்து நல்ல விஷயமா காட்டல. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, காட்லினஸ்ங்கிறது வந்து ப்ராஃபிட்டபுளான ஒரு காரியம் அப்படின்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. தீமோத்தேயுல நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், தேவபக்தியானது எப்படிப்பட்டதாக இருக்குதா, இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் மிகுந்த புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:8 வாசிங்க பார்க்கலாம். சரீர முயற்சி லிட்டில் ப்ராஃபிட். அதில் வந்து புரோஜனமே கிடையாதுன்னு போடல, அற்ப புரோஜனம்னு நம்மளுக்கு பண்ண அற்ப புரோஜனம் அப்படின்ட்டேன். இல்லை, அது வந்து அதில் கொஞ்சம் புரோஜனம் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. புரோஜனம் உள்ளது தாங்க தேவ பக்திங்கிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், புரோஜனம் இல்லைன்னா வரவே கூடாது. அப்படியே போயிடணும். எது புரோஜனமோ அங்கே போய் உட்காந்துருக்கணும். ஏன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்து உட்காரணும்னா இது ரொம்ப புரோஜனம் உள்ளது, அதனால தான் வரணும், அதனால தான் இதை கேட்கணும், அதனால தான் இதை நம்ம அறியணும். ஏதோ சும்மா வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான ஆட்களாக தான் வருவாங்க. ஏன்னா சரி ஃப்ரீயாக இருக்கும், அப்படி கோயில் பக்கம் என்ன பண்ணுவோம், போயிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்து, அப்படி இல்லை. வாலிப நாட்கள்லேயே இது தேடக்கூடிய ஒன்று, நேரம் இருந்தாலும் ஒதுக்கி வச்சு தேடக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி. ஏன்னா இது எல்லாத்துலேயும் எப்படி இருக்குதான், புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்குது பாருங்க. அப்போ தேவனுடைய நோக்கங்களுக்காக அந்த பூமியில் வாழ்கிறதுங்கிறது, தேவ பக்தியான வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, இட்ஸ் ப்ராஃபிட். ரொம்ப லாபகரமான ஒரு காரியமாகத்தான் அது இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து தேவ பக்தியாக இருக்கிறோன்னு தோல்வியாக இருந்தோம்னா நம்ம பக்தியை கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பக்திகரமான வாழ்க்கை அல்லது தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த பூமியில் வல்லமை உள்ள பலனுள்ள வாழ்க்கையை எல்லாரும் அனுபவித்திராத விதங்களில் ரொம்ப உயர்தரமாக நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு உதவி செய்கிறது தான் எதுவாக இருக்குது, காட்லினஸ் அப்படிங்கிறதா அது இருக்குது பாருங்கள். ஒரு வரி வந்து நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்ல வரி. அந்த வரியை சொல்கிறவங்க அதை கேட்டவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரில. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. சில காரியங்கள்லாம் விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்குது, சில காரியங்கள்லாம் கொஞ்சம் என்னமோ நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு அது எல்லாத்துலேயும் எதை கொண்டு வருது, பலனை கொண்டு வருகிற ஒரு காரியம் அப்படிங்கிறது தான் விஷயம் பாருங்கள். பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்தவம் அப்படின்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க தெரியுமா? ரொம்ப பேர் வந்திருப்பாங்க.
எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது? பெறணுங்கிற ஆசை இருக்குது. அவரே கொடுக்குறதுக்கு தான் வந்தார். நிறைச்சி அனுப்புனார் குமாரனை. எதுக்கு? எல்லாம் குறைச்சி இருக்குது, அதனால தான் நிறைச்சி அனுப்புனார். அவர் மூலமாக எல்லாருக்கும் எல்லாம் போகும்படிக்காக என்ன பண்ணார்? அனுப்புனார். அதுதான் விஷயமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன நம்ம பார்க்குறோம்னா, கடவுளுடைய நோக்கம், அவருடைய திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது புரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, அதை தெரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதனால தான் அதை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த ஒரு மனிதன், தேவன் என்ன இந்த பூமிக்கு எதுக்காக வைத்திருக்கிறார், நான் ஏன் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஏன் எல்லாருக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏன் கல்வி இருக்குது, எனக்கு ஏன் அதிகாரங்கள் இருக்கிறது, என்கிட்ட ஏன் கொஞ்சம் பணம் இருக்குது, இல்லை என்கிட்ட ஏன் இடம் இருக்குது, இல்லை என்கிட்ட ஏன் செல்வாக்குகள் இருக்கிறது. எனக்கு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஏன் எனக்கு கொடுக்கப்படுகிறது? பர்பஸ் பாருங்கள். எப்போவுமே வெறும் வளவாழ்வை குறித்து நாம் பேசவில்லை, நோக்கம் நிறைஞ்ச வளவாழ்வை பற்றி நாம் பேசுகிறோம். வெறும் ப்ராஸ்பெரிட்டியை நம்ம பேசலை, நம்முடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நோக்கத்தோடு கூடிய செழிப்பை நாம் இங்கே என்ன பண்ணுகிறோம், பேசுகிறோம். சிலருக்கு அது புரியாது பாருங்கள். சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெறும் செழிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெறும் செழிப்பு கிடையாது. வெறும் செழிப்பை பற்றி மட்டும் நான் பேசோன்னா, மக்கள் சுயநலவாதிகளாக, இச்சை உள்ளவர்களாக, பண ஆசை உள்ளவர்களாக மாறி போவார்களே தவிர, அவர்கள் தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழுங்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்கிறது இல்லை. நாம் என்ன சொல்கிறோன்னா, தேவனுடைய நோக்கங்களுக்காக செழிப்பது, தேவனுடைய நோக்கங்களுக்காக இந்த பூமியில் வாழ ஆரம்பிப்பது, அது நாம் புரிந்து கொண்டு நம் சந்ததிக்கும் அதை நாம் விளக்க வேண்டும். அது மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில் வரணுங்கிறது தான் தேவனுடைய ட்ரீமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில் இருக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். அதை அவர் எங்கே ஆரம்பித்தார்? ஒரு ஆதாம், ஒரு ஏவாள்கிட்ட இருந்து தான் என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு. உடனே அவர் உடல பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்தடுத்து ஆட்களை, நோவாவை சந்தித்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அவன் குமாரர்கள் குமார்த்திகளை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமும் வேறு மாதிரி போகுது. அப்புறம் யாரை கூப்பிட்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்றாரு. இப்போ நாம் வாஸ்தவம் இல்லையா அந்த இடத்துல? அது மாதிரி ஆபிரகாம் அவர் கூப்பிட்றாரு, ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அப்படின்ட்டு. இப்போ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? தேவனுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் காட். தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய கனவு என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹோலாக அவருடைய கனவு என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம் ஹெவன் ஆன் எர்த். ஒரே இதில் நம்ம சொல்கிறோம், இந்த பூமியில் தேவ பக்தியுள்ள சந்ததிகள் வரும்படிக்காய், பூமியிலே சமாதானம், எல்லோருக்கும் வாழ்வு, எல்லாரும் வாழ்வை அனுபவிப்பார்கள், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவு சமுத்திரம் ஜலத்தில் நிறைஞ்சிருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம். பாருங்கள், இது நம்ம புரிந்து கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கங்கே பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். போன வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கல்லடைக்குறிச்சி இந்த பகுதிகளில் இங்கே வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நாம் போய் சந்தித்தோம். வீடுகளில் அவங்க போய் சந்திக்கும்போது நிறைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் கேட்க முடிஞ்சுது. சரி, நம்ம போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போனேன். ஆனால் உண்மையிலே என்ன ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்க அனுப்பிட்டாங்க. பயங்கரமாக என்னை ஊக்கப்படுத்தி எங்ககிட்ட நிறைய ஊக்கம் இருக்குதுன்னு கொடுத்து விட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய டெஸ்டமனிஸ் ஒவ்வொன்றும். உண்மையிலேயே மெய்யாக பலன் தரக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா அது அவங்ககிட்ட போய் பார்க்கும்போது எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்பவும் வறுமையில் இருப்போம், கடன்,
இதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைல். ஆனால் வந்து வார்த்தைகளை கேட்டு கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார், தேவன் எப்படி எனக்கு செழிக்க பண்ணுகிறார், இதெல்லாம் கேட்டு 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 இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த கடன் வாங்குறது பழக்கமே எங்கிட்டேருந்து போயிட்டு, அது மட்டும் இல்லை, தேவன் எங்களுக்கு கொடுக்குறவங்களா வைப்பாருங்கிறத நாங்கள் விசுவாசித்தோம். இப்போ 17,000 ரூபா கடன் கொடுத்துருக்குறோம் இந்த மாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். நிச்சயமா மக்களுடைய வறுமைகள் மாற்றப்படுகிறது. ஏன்னா மனிதன் வறுமையில் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அல்ல. இதுதான் ஹெவன் ஆன் எர்த். வறுமை அங்கே என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. வல்லமை அவர்களுக்குள்ளாக போகிறது. வல்லமையின் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சுவிசேஷத்தின் மூலமாக விதைக்கப்படுகிறது. சொன்னாங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கிற வீடு கொஞ்சம் ஒழுகுது, ஆனால் அடுத்தால நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நாங்கள் அருமையாக கட்டி ரொம்ப நல்ல ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருப்போம். இப்படி அவங்களுடைய வாழ்வு மேம்படுகிறது. புது சேர்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னுங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கனவு மாதிரி. எங்கள் வீட்டில் வசனத்தை கேட்க டிவிடி பிளேயர்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் அப்படி சொன்னாங்க. இன்னொரு குடும்பங்களை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, ரொம்ப வருடமாய் பிரிந்திருந்த உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க, எவ்வளோ நாட்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்களாம், ஒன்றா சேர்ந்தாங்களாம். முதல் வாரம் அங்கே வந்து உட்கார்ந்த போது உறவை பற்றி நான் இங்கே பேசி கொண்டிருந்தோம், நம்ம இங்கே போதித்தோம். அவங்க வந்த முதல் வாரமே அந்த பிரசங்கம் தான் கேட்டிருக்காங்க. அதை கேட்டு அது அவங்களுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி நான் கேட்ட பிரசங்கெல்லாம் இந்துக்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, மற்ற நண்பர்களை நம்ம பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ஒதுங்கியே இருக்கணும், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு மூட்டோடு பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி தான் நான் வந்து கேட்டோம், புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ உறவுகளை நான் தேடி நாடி போய் அவர்களோடு நட்பு கொள்கிறேன். அதை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அது மூலம் அநேகர் இப்போ தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாற்றம் அப்படியே நடக்குது பாருங்கள். சகோதர சகோதரிகளுக்குள்ளே போட்டி, சண்டை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் மாறி இருக்குது. நீ இது நீ வச்சுக்கோப்பா, அதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது, உருவாகிருக்குது பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லான ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கேட்க முடியுது பாருங்கள். ஏன்னா தேவன் இந்த பூமியில் அவருடைய நோக்கம், அவருடைய கனவாக இதை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒரு சமாதான சந்தோஷமுள்ள ஒரு குடும்பம், மனிதர்களுக்குள்ளே அன்பு, ஒற்றுமைகள், இதை அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. வியாதிகள் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உலகத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஜீவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். பாருங்கள், சில இடத்துல போய் பார்த்தானே பிள்ளைங்க படிப்பெல்லாம் விட்டுட்டு படிக்க முடியாத நிலையில் இருக்காங்க. அவங்களோடலாம் போய் பேசணும், கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு பாருங்கள், சும்மா அரசாங்கம்னு ஒன்று இருக்குதான்னே தெரில, ஏதோ அப்படி இருக்குதாங்க. மக்கள்லாம் போய் பார்த்தா எப்படியோ இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ஸ்லாம் வந்து போகிறாங்க, சொல்கிறாங்க 1 வாரம் ஆச்சான் டீச்சர்லாம் பார்த்து. சும்மா ஒரு ஸ்கூல் நடக்குது, அங்கே போயிட்டு வராங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒரு ட்ரீம் தான் வருது, ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்ட்டு. ஆமாம், எல்லா துறையையும் நம்ம தான் நடத்தணும் போல. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நட்சத்திரத்தை போல அவனை பெருக பண்ணினார். அதுதான் வாக்குங்க. நம்ம இது வந்து படிக்கும்போது பார்க்கும்போது கனெக்ட் பண்ணி எல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கூடாது எப்படியோ நடக்கும், யாரையோ கொண்டு செய்வார், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி உண்மையிலே ஹீரோனா அநீதியை பார்த்தா பொங்கணும், அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். அவங்க தான் ரியல் ஹீரோஸ். ஒன்றுமே சிலருக்கு வந்து இதாக மாட்டேங்குது, நம்ம என்னங்க நம்ம அப்படி போயிடுறது இல்லை, கிடையாது. கடவுள் என்ன இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. பயப்படுறான், எரமியாலாம் பயப்படுறான். ஆண்டவரே சின்ன பிள்ளை ஐயா, நான் வந்து என்ன இல்லை 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 நீ வந்து அயன் பில்லர் அப்படிங்காரு. அயன் பில்லரா? யார், நானா? ஆமாம், நான் வந்து அயன் பில்லர். உன்னை வெண்கல மாதிரி வச்சுருக்கேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறேன், உன்னை கொண்டு தேசங்களை மாற்ற போகிறேன், என்னமோ பேசுகிறாரு. ஆண்டவர் இன்றைக்கி வேறு விதமாக பேசுகிறதா நான் நினைக்கல பாருங்கள். இன்னையும் நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய எம்பி, எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டரு,
ஐநா மெம்பர்ஸு இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இவங்க சிந்திக்க முடியுமாங்கிறதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய காரியங்களை அவர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணி பார்க்கணும். கடவுளுடைய நோக்கத்துக்காக நான் அந்த பூமியில் இருக்கிறேன். தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக அந்த பூமியில் நான் இருக்கிறேன். அதை என் மூலமாக அவர் செய்ய போகிறார். நான் ஒருவனாக இருக்கலாம். என்னை அவர் அழைத்து என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பெருக பண்ணுகிறார். ஒரு மனுஷன் வந்து போன சண்டே ஈவினிங் கூட அதான் பேசினேன். ஒரு மனுஷன் வந்து தேவனுக்கு முன்பாக ஆமேன்னு சொன்னாலே போதும், கடவுள் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து அப்படிங்கிறதான் சண்டே பேசணும் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயம் இப்படியாய் தேவனோடு இணைந்து இசைந்து, ஆண்டவரே என் மூலமாக உங்கள் ப்ரெசன்ஸ், என் மூலமாக உங்களுடைய இது இந்த பூமியில் நடக்கணும் அப்படிங்கிறத அவன் விரும்ப ஆரம்பித்தானா, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய தொடுதல் இந்த பூமிக்குள்ளாக அது கடந்து வரும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் மூலமாக தான் அவர் இவ்வளோ காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமாம், இது மனது வாஞ்சிக்கும் போது, உள்ளம் இதை வாஞ்சிக்கும் போது தேவன் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க, எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் உங்கள் கூட இருக்குதுன்னா நீங்கள் வந்து அது வந்து எதுவுமே தடுத்து நிறுத்தவே முடியாது பாருங்கள். பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம நிறைய நேரம் ஒரு இன்ஃபீரியரான ஃபீலிங்குள்ளே போயிடக்கூடாது பாருங்கள். நம்ம என்ன, நமக்கு இப்படி இருக்க, இதில் என்ன, சில நேரம் அதுதான் நிறைய பேருக்கு அந்த பயன்படாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக எது இருக்குது? ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங். என்னத்தை போ, இதெல்லாம் முடியுமா, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளே வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவனாக இருக்கையில் அழைத்து. அந்த ஒருவனை போய் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருவன் ரொம்ப நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். சரீரம் செத்து போயிருந்தது, கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆபிரகாம் விசுவாசிச்சா சாராள் விசுவாசிக்க மாட்டுக்கா. அவள் வேற ரூட்டில் போக சொல்கிறா. எல்லாமே வந்து நடக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. நான் ஆசீர்வாதங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டிவைன் எம்பவர்மெண்ட். பிளெஸ்ஸிங் மீன்ஸ் த டிவைன் எம்பவர்மெண்ட். தேவன் உங்களை எதற்காக உங்களை அழைக்கிறாரோ அதை செய்வதற்கு ஒரு சக்தியை அவர் கொடுக்கிறார். அதை செய்வதற்கு ஒரு ஆற்றலை அவர் கொடுக்கிறார், ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார், ஒரு பலனை அவர் கொடுக்கிறார், ஞானங்களை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார். அதுதான் ஆசீர்வாதங்கிறது பாருங்க. அது வந்து ஒரு மனுஷன் மேலே வருது பாருங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 78 எடுங்க. 78. சரி, இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது, பட் அந்த ஸ்கிரிப்சர் ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதம் 78:70 பாருங்கள். 78:70 பாருங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பாருங்க, எங்கே இருக்கிறான்? ஆட்டு தொழுவத்தில் இருக்கிறான். ஆடுகளுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போயிட்டு இருக்கிறான். அரண்மனைக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுதான் நம்ம நினைக்கணும். நம்ம என்னங்க இங்கேயோ இருக்கிறோம், சம்மந்தப்படுத்துறதுலாம் அவர் வேலைங்க. அதான் ஒருத்தர் அழகாக சொல்லுவார், ஆட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தான்னா ஆட்டுக்கு பின்னாடி என்ன விழும்? ஆடுகளுக்கு பிள்ளையே போனான்னு அர்த்தம், சாணி எள்ளி திரிஞ்சிட்டு இருந்தான்னு அர்த்தம். அவனை சக்கரவர்த்தி ஆக்குகிறார். சாணி எள்ளிட்டு இருக்கிறவனை என்ன ஆக்குறாரு? சக்கரவர்த்தி ஆக்குகிறார். ஆடு மேய்த்தவனை அரசன் ஆக்குகிறார். அதனால் நான் எங்கே இருக்கேன், எந்த நிலையில் இருக்கேன்,
அதெல்லாம் வச்சு தீர்மானம் பண்ணக்கூடாது. கடவுள் வந்து ஒரு பெரிய நோக்கம், அவர் ஒரு கனவோடு கூட இந்த பூமியில் இருக்கிறார். எனக்கு பிடிச்ச வசனம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய். அப்போ தாவீதை வந்து அவர் என்ன பண்ணுறாராம், தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆட்டை மேய்ச்சவன் இப்போ ஆளை மேய்க்கிறவனை என்ன பண்ணிட்டான், ஆயிட்டான். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் பயன்பட முடியும் தேவனுடைய நோக்கங்களுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை எப்போவுமே தேவனுடைய வார்த்தை நமக்கு தருது பாருங்க. தேவன் என்னை பயன்படுத்த முடியும், நானும் பயன்பட முடியும் பெரிய காரியங்களுக்காக. அவருடைய திட்டத்திலே நானும் வந்து இணைந்து என்ன பண்ண முடியும், செயலாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தேவன் எல்லாருக்கும் தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட அழைப்புகள் தான் வேதாகமத்தில் நிறைய என்ன பண்ணியிருக்குது இருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணுறாராம், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்கள் என்ன பண்ணுகிறார், தெரிந்து கொள்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை, உங்களுடைய நிலை தேவனுக்காக நீங்கள் பயன்படுவதற்கு தடையான ஒரு காரியமாக ஒரு நாள் என்ன பண்ண போகிறதில்ல, மாறப்போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம அதை தடை நினைக்கும் போது தான் நிறைய நேரம் தடையாக இருக்குது. ஒரு நாளும் அது தடையாக இருக்க முடியாது. தேவன் அந்த இடத்துல நான் இருந்துக்கிட்டு அவருடைய நோக்கங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய திட்டங்கள் என் மூலமாக நடக்கணும்னு நான் நினைக்கும் போது அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, கட்டாயமாக செய்து முடிப்பார். எங்கே இருக்கிறோம், நம்ம பின்னணி என்ன, இது எதுவுமே தடை கிடையாது, தடை கிடையாது. இது நம்ம நினைக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம நினைக்கணும், மனதுக்குள்ளே இது ரொம்ப ஆழமாக உள்ளே போகணும். கடவுளுடைய நோக்கங்கள், திட்டங்கள் அது என் மூலமாக இந்த பூமியில் நிறைவேற்றப்படணும்னு அவர் விரும்புகிறார், என்னை அவர் அனுப்பியிருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் பிறந்தவர்கள் அல்ல, நீங்களெல்லாம் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சிலர் வந்து வெறுமனையாக பிறந்ததாக நினச்சிட்ருக்காங்க. வெறும் பிறப்பை நாம் பெறவில்லை, நாம் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நோக்கங்களோடு, ஒரு பெரிய திட்டங்களோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். எப்போவுமே இதை யோசிக்கணும் பாருங்கள். இதை யோசிக்கிறது தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, இன்னும் தேவனுடைய காரியங்களில் முன்னேறி செல்வதற்கு எது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னா, இதை பற்றிய ஒரு யோசனை மனசுக்குள்ளே ஓடணும் பாருங்கள். பவுல் வந்து அதை தான் சொல்கிறாரு, நான் என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தேன்னு சொல்கிறாரா ஒரு இடத்துல. இப்போ என்ன சொல்கிறாரு, ஐ ஃபினிஷ்ட் மை ரேஸ் அப்படி சொல்கிறாரு. நான் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். கடவுள் எனக்குள்ளே என்னெல்லாம் வச்சாரோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், வார்த்துட்டேங்கிறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் முழுமையாக என்ன பண்ணியிருக்கிறேன், பயன்படுத்தியிருக்கிறேன். பூச்சி கீச்சி வந்தால் கூட ஒன்றுமே அங்கே இல்லை, எல்லா சத்தும் செலவாயிடுச்சு அப்படின்ட்டு போயிடும். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ எல்லாம் நான் பண்ணிட்டேங்க, வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு க்ளோரியஸான. அதனால தான் மரணம் வாழ்வில் பரிதாபமானதோ சோகமானதோ அல்ல, நோக்கமில்லாத வாழ்க்கை தான் பரிதாபமானது. நோக்கத்தோடு வாழ்ந்து ஒரு மனிதன் மரணத்தை சந்திக்கும் போது அது ரொம்ப அற்புதமான காரியமாக தான் பார்க்கப்படுகிறது பாருங்கள். அப்போ இந்த எண்ணம் வந்து ஆழமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே போக 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 வாழ்க்கையை குறித்த பார்வை, வாழ்க்கை குறித்த நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே வேறு விதமாக இருக்க ஆரம்பிக்கும். ஒருவனாக இருக்கும்போது அவனை அழைக்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனை என்ன பண்ணுறாரு, பெருக வைக்கிறார். இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற எந்த காரியங்களும் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. தேவனுடைய அழைப்பு அதுக்கு மேலே உங்கள் மேலே வருது, அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேலே என்ன பண்ணுது, வருது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருக்கம் நடைபெற்றே தீரும் பாருங்க. ஆமென். பெருக்கம் வந்து சும்மா ஏதோ பெருக்கம் இல்லை பாருங்க. எப்படி பெருக்கம் வருது? அழைப்பு வருது. அப்போது அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு பலப்படுத்துதல் வருகிறது. அதுக்கப்புறம் அங்கே என்ன உண்டாக ஆரம்பிக்குது? ஒரு பெரிய பெருக்கம் அங்கே ஏற்பட ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம சிந்திக்கிறோம். நாம் வாழும் இந்த சமூகத்தில், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை சுற்றிலும் நம் மூலமாக, நம் சந்ததிகள் மூலமாக செய்யும்படியான ஒரு நினைவை எப்பவும் பதிக்கும்படியாக தான் அந்த வார்த்தைகளை இன்றைக்கி சாயங்காலம் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? தியானிக்கிறோம், அதை எண்ணி பார்க்குறோம். இது நம்ம ஊட்டணும். பிள்ளைங்களுக்கு இதை என்ன பண்ணணும்? ஊட்டணும். நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த கனவுகளை சொல்லணும். நல்லா படிடா, அப்போ தான் வேலை கிடைக்குன்னே சொல்லி வளர்க்கக்கூடாது. கடவுள் ஒரு நோக்கத்தோடு ஒன்று அந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது அவரை நம்ப வேண்டும். அவர் தான் உனக்குள்ள இருக்கிற ஆற்றலை முழுசாக வெளியில் கொண்டு வருவார். உன் மூலமாக அவர் நிறைய காரியங்களை இந்த பூமியில் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். இந்த 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 பூமிக்கு வந்த ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்தும் கடவுள் அப்படி நோக்கங்கள், திட்டங்கள் வைத்திருந்தார். அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களை கொண்டு அதை என்ன பண்ணார்? செஞ்சு முடித்தார். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்வும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக இருந்தது. அதை வந்து கொண்டாடுறாங்க. ஐயோ, இவர் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பெரிய மாற்றம். யாரோ ஒரு மிஷினரி ஒருத்தரை குறித்து எழுதுனாங்களாம். அவர் வரும்பொழுது இந்த தீவிலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒருவருமே இல்லை. அவர் இந்த தீவை விட்டு போகும்போது அவரை அறியாதவர்கள் என்று ஒருவருமே இல்லையா. அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அவர் என்ன பண்ணாராம்? உருவாக்குனாராம் பாருங்க. அந்த மாதிரி உங்களை வேதாகம இந்த மாதிரி உன் தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணு? நோக்கி பாருங்க. இந்த மாதிரி பார்த்தா தான் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வரும். நிறைய பேருக்கு ஏன் இப்படி வாழக்கூடிய ஒரு தூண்டுதல் வரலன்னா, அவங்க இந்த மாதிரி காரியங்களெல்லாம் என்ன பண்ணலை? கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்கல. அவங்க பார்க்குறதெல்லாம் வேறு எதெல்லாமோ வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் ஆபிரகாம், சாரால், எப்படி பவுல் மூலமாக ஆண்டவர் பண்ணார், எப்படி ஒவ்வொரு தாவீதுக்கு மூலமாக எப்படி பண்ணார், இயேசு ஆண்டவர் மூலமாக எப்படி பண்ணார். இப்போ இன்றைக்கி வந்து அதை செய்கிறதுக்காக தான் நாம் இங்கே இருக்கிறோம். இதை எண்ணி பார்க்கணும் பாருங்கள். எண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, நானும் அப்படி பயன்படணும். அந்த ஏக்கம் வந்து வரணும். அது ஜெபமாகணும். அது வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி உள்ள ஓடிட்டே இருக்கணும். அது ஒரு ஜெபமாக ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கான எல்லா லிங்க்கும் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அப்படியே செட் ஆகும் பாருங்கள். பயங்கரமாக செட் பண்ணுவார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மோசே வந்து வனாந்தரத்தில் மாமனார் ஆடை மேய்ச்சிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன மாமனார் ஆடை மேய்க்கிற வேலையை கடவுள் வச்சுருந்தாரு? கடவுள் வந்து பெரிய வேலை, பார்வோன்ட்ட அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய வேலையை அவனுக்கு வச்சுருந்தார். ஆனால் அவன் வந்து மாமனார் ஆடை மேய்ச்சிட்ருக்கிறான். இப்போ வந்து தேவன் அவனோட என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? ஒரு எரியிற முட்செடியின் மூலமாக என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அது எப்படி மேய்ச்சிட்ருக்கிறான், பார்த்தா எரியுது. ஆனால் அது என்ன பண்ண மாட்டேக்கு? கருகவே மாட்டுக்கு. இந்த அதிசய காட்சியை பார்க்கும்படி அவன் என்ன பண்ணுறான்? கிட்ட போகிறான். அவன் கிட்ட போகிறத பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லை, எப்பவும் ஒரு மனுஷனுடைய மனதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகிறத நீங்கள் உணர முடியும். அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வந்து பிரத்யட்சமாக அது உங்களுக்கு அதை நீங்கள் ஆழமாக என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும் பாருங்கள். எஸ், போன ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை மக்கள் பேசினார்கள். சொன்னால் எல்லா நிலையிலையும் நம்ம வரணும் பாருங்கள். பொருளாதார நிலைகளில் நல்ல உச்சங்களை அடையணும். இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்து பேசினார். அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஊருக்கு போனார், எனக்கு தெரியும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நம்பி, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, ரொம்ப
கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு தேவன் என்னுடைய வியாபாரங்களை தொழில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னும் புதுசாக நிறைய தொழில்கள் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். சில புதுசாக லட்சம் மதிப்புள்ள சில இடங்களை என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன். அவர் சொல்கிறார், வெறும் வந்து பெருகிறது செழிக்கிறது இல்லை பாருங்கள். அவர் சொல்கிறார், கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நம்ம செய்யணும், அதுக்காக நாம் செழிக்கணும் அப்படின்னு அவர் பண்ணுறாரு. எனக்கு தெரியும், ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு 300 ரூபா எடுத்துகிட்டு போனார், எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி வந்து தேவன் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ரொம்ப பெருக பண்ணியிருக்கிறார். சொன்னேன், வாங்க இந்த புது வருஷத்துக்கு வந்து சாட்சிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், கடவுள் இன்றைக்கும் வந்து நிரூபித்து காட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை திறந்து விட விரும்புகிறார், அவருடைய ஞானத்தை திறந்து விட விரும்புகிறார், அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்ம வந்து இந்த கனெக்ட் ஆனாலே இது என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஒன்றும் இல்லை, அதை குறித்த ஒரு ஆர்வம் தான், வேறு எதுவுமே இல்லை. அடிக்கடி சொல்கிறேன் இதை. மோசேக்கு வந்து அதான் அது என்னன்னு பார்க்கணுன்னு போகிறான், அவனுக்கு அன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடைபெற ஆரம்பிக்குது பாருங்கள். அன்றாடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும்போது, வாழ்க்கையின் காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது, உங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய கனவுகள், உம்முடைய திட்டங்கள் நான் இந்த பூமியில் செய்யணும், அந்த ட்ரீமெல்லாம் நான் புரிஞ்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி ஒரு ஏக்கம் இருக்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவரே என்ன பண்ண ஆரம்பிப்பார்னா, அதுக்கான ஒவ்வொரு காரியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர்றதை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்கள். உண்மையிலே நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமே கிடையாது இந்த பயணம். சிம்பிளாக உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவர் சொல்கிறார், உன் யோசனைகளை எனக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் காரியங்கள் உறுதிப்படும் அப்படி சொல்கிறார். இது என்ன பெரிய கஷ்டமா? ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அப்போ எல்லா நிலையிலும் எழும்ப வேண்டியிருக்கு பாருங்கள். தொழில் நிலையில் இப்படி கொஞ்சம் பேர் எழும்புறது ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, இந்த 7 மவுண்டன்ஸ் இதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கிறேன், இன்னும் நிறைய மெசேஜஸ்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நம்ம பிடிக்கணும் இந்த தொழில், இதே நம்ம என்ன பண்ணணும், பிடிக்கணும். இது யாரெல்லாமோ பிடிச்சி வச்சு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நோக்கமே இல்லாத ஆட்கள் கையில் எல்லாமே சிக்கி பாலாக போயிட்டுருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், பிடிக்கணும். அரசியல் இதுதான், இதெல்லாம் இந்த போதனையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது தினமும் வீட்டில் போட்டு கேளுங்க. இந்த 7 மவுண்டன்ஸ் MP3ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க, இல்லை DVD எடுத்துகிட்டு போங்க, அதை வந்து போட்டு கேளுங்க, தினமும் கேளுங்க. கடவுள் என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரு, நெகேமியா எல்லாம் கேளுங்க. உள்ளே வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கணும் பாருங்கள். அப்போ இது ஓடிட்டே இருக்கும்போது நான் என்ன சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கைக்கான காரியங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது தன்னால் ஆடட், எல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிறார. ஆல் திங்ஸ் ஆடட் அண்ட் டு யூ. எல்லாமே என்ன பண்ணப்படும், ஆட் பண்ணப்படும் பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு இருக்குது வேதவசனம். ஊழியம் செய்யறதுன்னா என்ன, மிஷினரியாக எங்கேயோ போயிட்டுருக்கிறத பற்றி சொல்ல நான், அதுவும் ஊழியம்தான். அப்புறம் அது ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டார அப்படின்ற கூடாது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒன்றை சொல்கிறேன்ட்டு ஒன்றை வெட்டிடுவாங்க. அன்றைக்கி யார் ஒருத்தர் போட்டிருக்காரு, அது பெரிய ஆள், அவர் போட்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சால் அது பிழைப்பான், மற்றவங்க மத்தியில் பண்ணால் அதை அழைப்பான். அப்போ எல்லாம் போக வேண்டியதான், சபையெல்லாம் காலி பண்ணிவிட்டு. அது ஒன்றை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இன்னொன்று என்ன பண்ணுறது, இது பண்ணுறது, இது பிழைப்பு, அது அழைப்பு. அதை கூட பிழைப்பாக செய்ய முடியும். நாங்கள் மிஷினரிகள் அப்படின்னு பிழைப்பாக பண்ண முடியும். எதுவுமே வந்து கடவுளுடைய நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அங்கே செய்கிறது தான் முக்கியமே தவிர கொன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாருங்கள். அது மாதிரி தான் இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது அப்படி சொல்ல வரல, நாம் மிஷினரிகள் வந்து அதுன்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் மேனாக பாருங்கள், கல்வி, ஆமாம், இதெல்லாம் நல்லா வரணும். ரொம்ப இதை வந்து லேசாக விட்டுறக்கூடாது பாருங்கள். நம்ம இப்போ இந்த டீச்சர்ஸ்க்காகலாம் நம்ம நடத்தின அந்த கான்ஃபரன்ஸு இப்போ மறுபடியும் அவங்க டேட் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் மறுபடியும் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுங்கள், நடத்துங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். பொட்டென்ஷியல்ஸை வந்து உடையவே கூடாது. குணசாலியான ஸ்திரியை படிச்சுக்கிட்டே இருக்கணும், எடுத்து வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஆமென். படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போயிடும், பலவீனெல்லாம் போயிடும்.
நிறைய பேருக்கு ரொம்ப பலகீனமே இருக்குது. காரணம் ரொம்ப பலமான தீர்மானம் எதுவும் இல்லாதது தான். நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருந்து பாருங்கள், உடம்பு அப்படி டயர்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? ஒரே டயர்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்குங்கன்னா என்ன ஒரு சும்மா இருந்திருப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய நேரம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் வச்சு பாருங்கள், சரீரம் தன்னால் ஆரோக்கியமாகும். நோக்கம் உங்களை சுகமாக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நோக்கம் உங்களுக்கு பலனை தரும், ஆரோக்கியத்தை தரும். பாருங்கள், நீங்கள் ஒன்றும் பாருங்கள், நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு இங்கே போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு போயிடுவீங்க. இப்போ எதுக்கு காலையில் ஒன்றுன்னா, காலையில் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லை பாருங்கள். அதனால் தன்னால் என்ன ஆகுது, அப்படி என்னமோ தெரியலையே, அப்படியே ஒரு பக்கம் குத்துற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஆகிடுது. உண்மையிலே பாருங்கள், நோக்கம் சுகமாக்கிடும். வியாதி படிக்கல இருந்தவங்களாம் கூட சுகமாக இருக்காங்க, நோக்கங்களை எண்ணி பார்க்கறதன் மூலம். ஒரு குத்து சண்டை வீரரை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த வரப்போகிற அந்த மேட்ச்சில் நான் என்ன பண்ணணும், கலந்துக்கணும், அதில் நான் கலந்து வெற்றி பெறணும், இந்த கிறிஸ்மஸை ரொம்ப நல்லா கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாராம். அவங்கெல்லாம் நீங்கள் விளையாடவே முடியாது, இது பண்ணவே முடியாதுன்னு மருத்துவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் விளையாடுறாரு கிரவுண்டில், மனசில், சிந்தனையில். கடைசியில் பார்த்தா அவர் என்ன நினச்சாரோ அதுதான் அங்கே என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது பாருங்கள். ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு அவ்வளோ ஆற்றல் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். நோக்கம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாகிறதுக்கு முன்னாடி உயிர் இழுத்துட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி மரண படுக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சீவம் போகமாட்டுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா சீவம் போகமாட்டுக்குன்னா என்ன, யாரையோ பார்க்கணும், அது வரைக்கும் அவள் பிடிச்சி வச்சிருக்காவல். சிலர் வந்த பிறகு தான் என்ன பண்ணுது, நீ பார்த்துருக்கீங்களா? அப்போது நீ எப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமாம் ஆமாம், அடுத்த நாள் ஆப்ரேஷன் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னென்னா, அதாவது நான் இதை பார்க்கணுன்னு ஒருத்தங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். அந்த ஃபிக்ஸ் உள்ளே இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஆற்றல் கடவுள் மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் நான் முடிக்கணும், இதெல்லாம் முடிக்காமல் நான் போக முடியாது, இதெல்லாம் நான் செஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் பாருங்கள். நம்ம நோவா பிரதர் சமீபத்தில் தவறி போனாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நான் இவங்களை விட்டு போக முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க 1 வாரம் தான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷமா 20 வருஷமா 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்தீங்களே, நான் எனக்கும் வாழ்வு வேண்டும், ஜீவன் வேண்டும், அப்படி நின்று 15 வருஷம்லாம் தாண்டி கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், அன்றைக்கி கூட நான் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க போன மாதிரியே தெரிலமா, நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களும் சொன்னாங்க எனக்கும் அதே ஃபீலிங் தான் அப்படின்னாங்க. கட்டாயமாக எப்போவுமே பாருங்கள், இதெல்லாம் உள்ளே இருக்குது, மனுஷங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. நோக்கம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க பலனாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக எப்போவுமே இருப்பாங்க. இல்லைன்னா தன்னால் இதாகிடும் பாருங்கள். அதனால தான் எப்போவும் இதை வைக்கணும். கடவுள் இயேசுவானவர் சொன்னது போல், நான் செய்து முடிக்கும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அந்த மாதிரி நான் வாழணும் ஆண்டவரே, உங்களுடைய நோக்கங்களுக்காக நான் வாழ்நான். இது உங்கள் மனதினுடைய உங்கள் உள்ளத்தினுடைய வேண்டுதலாக ஏக்கமாக இருந்துகிட்டே இருந்தால் அதை அவர் என்ன பண்ணுவார், கட்டாயமாக நிறைவேற்றுவார், நிச்சயமாக செய்வார். உங்கள் மன விருப்பத்தின்படி என்ன பண்ண ஆரம்பிப்பார், செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் யோசிக்கணும், சிறுமைப்பட்டவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அதை பற்றி ஆண்டவர் பேசுவார் பாருங்கள். இந்த ஏரியாவில் நீ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லுவார் உங்கள்கிட்ட. ஆமாம், பல காரியங்களை குறித்து அவர் உங்களோட பேசுவார். கடந்த நாட்களில் நம்ம நிறைய காரியங்கள், ஒருத்தர் பார்த்தேன், இந்த ரோட்டில் மூளை வளர்ச்சி இல்லாமல் கிடக்கிறவங்களாம் அவர் எடுத்துகிட்டு அவங்கள பராமரித்து, சிலர்லாம் சோமாக என்ன பண்ணிடுறாங்களாம்,
வீட்டுக்கு போயிடுறாங்களாம். அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தேன். என்னெல்லாமோ அந்த பூமி அவ்வளோ காரியங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ட்ரீம்ஸ் எனக்குள்ளே வைங்க, உம்முடைய திட்டங்களை எனக்குள்ளே வைங்க. இப்போல்லாம் நான் அப்படி ஜோம் பண்ணுறதே இல்லை, ஏன்னா ரொம்ப வச்சுட்டாரு. இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறதை பற்றி ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை நான் ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், செய்யணும், ஒன்று ஒன்றா போய் கை வைக்கணும், ஒன்று ஒன்றா நான் நிறைவேற்றி முடிக்கணும், பெருசாக காரியங்கள் இதாகணும். ரொம்ப காலமாக மக்கள் கேட்டிருக்காங்க, ஆனால் பார்க்கல. ஆண்டவரே பார்க்குற மாதிரி காரியங்கள் என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காரியங்கள் வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் காரியங்கள். ஒருவனாக இருக்கையில் அழைத்து நட்சத்திரத்தை போல் என்ன பண்ணாராம், பெருக வைத்தாராம் பாருங்கள். நம்ம நினைக்கக்கூடாது நம்ம என்ன அப்படின்ட்டு. நிச்சயமாக செய்வார் தேவன். பெரிய காரியங்களை செய்யும்படி என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்கள் கனவுகளை பேசுங்க, உங்கள் திட்டங்களை சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு அதை உபயோகப்படுத்துங்க. இன்னும் தேவன் அதை என்ன பண்ண ஆரம்பிப்பார், பெருக வைக்க ஆரம்பிப்பார். நிச்சயமாக அவர் உண்மை உள்ளவர், ஒரு வாக்கு மாறாதவர். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். நிறைய நேரம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய காரியங்கள் நிறைய இருக்குது, ஆனால் ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் ஒரு ட்ரீம், ஒரு கனவு வச்சுருக்கீங்க. உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு பார்க்க எங்களை கூப்பிடுறீங்க. ட்ரீமிங் வித் காட், ட்ரீமிங் வித் காட், கோ-லேபரிங், கோ-ஒர்க்கிங். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எஸ் ஃபாதர், அந்த மாதிரி ஒரு அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றும்படியாய் எங்கள் உள்ளத்திலே நீர் ஒரு வாஞ்சையை வைக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா பிதாவே, தேங்க்யூ ஃபாதர். ஜனங்கள் தலை நிமிர வேண்டும், மெய்யான சுவிசேஷங்கள் ஜனங்களுக்கு போய் கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, ஆரோக்கியம், பலன் எல்லாத்தையும் ஜனங்கள் பெற வேண்டும். அப்பா தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஹல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது ஆண்டவர். எல்லாம் உம்முடையதுன்னா அதை வச்சு இங்கே எவ்வளோ காரியங்கள் செய்ய முடியுமா? என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு இந்த போதனையை கேட்டவங்களும் இதை கேட்குறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற கனவுகளை அவர்கள் பிடித்துக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுமாப்பா. தேங்க்யூ ஃபாதர். கல்வி நிலையில் இருக்கலாம், சமூக நிலையில் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இதாக இருக்கலாம், அரசியல் ரீதியில் இருக்கலாம், எந்த நிலையிலையும் அவங்க அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த நிலையிலையும் அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஏரியாவில், ஏதோ ஒரு பகுதியில் தனி நபர்களாக இருக்கலாம், சோர்ந்து போகிறவங்களாக இருக்கலாம், மனம் தளர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தாவே நீர் வாழ எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வல்லமையை கொடுக்கிறவன், இந்த மானுடம் பயனுற வாழ எங்களுக்கு வல்லமையை கொடுக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானங்களை கொடுக்கிற தேவனே, கிருபையை கொடுக்கிற தேவனே, எங்கள் வாழ்க்கையில பெருக வைக்கிற தேவனே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறதப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் எங்க இருக்கிறோமோ அங்க ஹல்லேலூயா உங்க பிரசன்னம் வெளிப்படுகிற ஒரு வாழ்வு. Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah. Thank you Father. மனம் தளர்ந்தவர்களை பார்த்து மனம் தளராதிருங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் திடப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. முடமானவர்களை பார்த்து நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தாவே, வாழ்க்கையில கீழே கிடக்கிற மக்களை எல்லாம் தூக்குவது உம்முடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சோப ஜனங்களுக்காய் நான் பரிதேபையாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிற தேவனே, நீர் மக்களின் தேவனப்பா. ஹல்லேலூயா. மக்களைக்காக மனம் இறங்குகிற தேவனப்பா.
ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாத நோக்கங்களுடைய தேவன் அப்பா. அதை எங்கள் மனதில் வைத்திருக்கிறீர், எங்கள் எண்ணங்களில் வைத்திருக்கிறீர். தேங்க்யூ ஃபாதர். எப்படி ஆபிரகாம் ஒருவனா இருக்கும்போது அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து எப்படி பெருக பண்ணினீரோ, எப்படி வனாந்தரம் ஏதென போல மாறும் ஒரு கனவை திட்டத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. எஸ் ஃபாதர். இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருடைய வாழ்வை உடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, அரசனாக்குன கர்த்தர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. யாருக்குமே தேவையில்லை இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் கொண்டு பிரோஜனமான காரியங்களை செய்த தேவனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இருதயங்கள் இதை உணரட்டும், மனங்களில் இந்த வேண்டுதல்கள் பிறக்கட்டும். ஹல்லேலூயா. அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் எழுப்பும் கர்த்தாவே. நிறைய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். இன்னுமாய் நாங்கள் அதில் பெருகட்டும். ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் பெருக்கங்கள் ஏற்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க விரும்புகிற, நான் ரொம்ப நாள் இதெல்லாம் விரும்பிட்டே இருக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு பலப்படுத்துதல் ஏற்படட்டும் அப்பா. தேங்க்யூ. பலப்படுத்தலும் பெருக்கங்களையும் நான் பேசுகிறேன். தகப்பனே, அவிதமாய் செய்வதற்காக நன்றி, அவிதமாய் செய்வதற்காக நன்றி. ஒரு நல்ல ஸ்டூவர்டா, நல்ல உக்ரானக்காரர்களாய் வாழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவங்க அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன் என்று சொன்னதே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஆடுகளை பராமரிச்சுட்டு இருந்த தாவீது, எஸ், ஓ, அந்த ஆட்டை காக்க, அதை நடத்த, அதை போஷிக்க உடைய பலனை நம்பி அதை செய்த தாவீதை கொண்டு நாளைக்கு அரசாங்கத்தையே நடத்த அவனை அழைத்தீரே ஆண்டவரே. ஆம், நீர்தானே அப்படி செய்கிற தேவன் அப்பா. இந்த உலகத்துல 1000 காரியம் இருக்கலாம், ஆனா நீ ஒரு மனிதன் உமக்கு முன்பாக நான் வந்து இப்படி நிற்கும் பொழுது நீர் அந்த மனிதனை உயர்த்துகிறீரப்பா, நீர் அந்த மனிதனை தூக்குகிறீரப்பா. ஹல்லேலூயா. 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 நீர் அந்த மனிதனை உயரை கொண்டு வைக்கிறீரப்பா. எஸ், புலிதிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவா. தகப்பனே, அவிதமாய் செய்வதற்காக நன்றி. வருகிற எல்லா ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விதைகளை நாங்கள் விதைக்கிறோம். அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பொட்டன்ஷியல்ஸ் வெளியே வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வீக ஆற்றல், தெய்வீக பலன், தெய்வீக அழைப்பு தங்கள் மேல் இருக்கிறதை அவர்கள் உணரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ பக்தி உள்ள சந்ததிகள் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனைவி மூலமாய் கணவர்கள், கணவர் மூலமாய் மனைவிகள், பிள்ளைகள் என்று குடும்பமாய் எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். அவிதமாய் செய்வதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட்.